2025 டிசம்பர்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆன இந்த படம் இப்போ ஓடிடில வந்திருக்கு. கேரளா கர்நாடகா பார்டர்ல ஒரு ஹில் ஸ்டேஷன்ல நடக்கிற கதை தான் இந்த ஈகோ. குரியாச்சன் அப்படின்ற ஒரு ஆளை பத்தி ஊருக்குள்ள பல பேர் பல விதமா பேசிக்கிறாங்க. அவரை பத்தி பல கதைகள் சொல்லப்படுது. அவரு நாயெல்லாம் வளர்க்குறவரு, அவரு நல்லவரு, அவரு மோசமானவரு, அவரு தீவிரவாதி, நக்சலைட் கூட எல்லாம் தொடர்பு இருக்கு அப்படின்னு பலரும் பல விதமான கதைகளை சொல்றாங்க. ஆனா அவர் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஏதோ ஒரு இடத்துல தலைமறைவா இருக்காரு அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. அந்த ஊர்ல மலை உச்சியில இருக்க ஒரு வீட்டுல குரியாச்சனோட ஒய்ஃப் மிலாத்தி தங்கியிருக்காங்க. குரியாச்சன் வளர்த்த வேட்டை நாய்களோட பாதுகாப்புலையும் பியூஸ் அப்படிங்கிற ஒரு கேர்டேக்கர் பையனோடையும் அவங்க அங்க தங்கியிருக்காங்க. உண்மையா குரியாச்சன் யாரு, அவர் ஏன் தலைமறைவா இருக்காரு, அவர் ஏன் எல்லாரும் தேடுறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. நாய்களுக்கும் மனிதர்களுக்குமான உறவை வச்சு நேரடியாகவும் மறைமுகமாகவும் லேயர்டா ஒரு கதை எடுத்திருக்காரு டைரக்டர் டிஞ்சித் ஐயநாதன். கதை எழுதியிருக்கிறவரு பாகுல் ரமேஷ். இவங்களோட காம்பினேஷன்ல 2024 கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல ஒரு குரங்க மையமா வச்சு கதை களத்தை அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு நாயை மையப்படுத்தி தான் கதை எழுதியிருக்காங்க. படம் ஒரு நாவலை படிக்கிற மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸா மெதுவா இன்ட்ரோடியூஸ் ஆகி ஒரு இலக்கே இல்லாமல் போயிட்டு இருக்கும். குரியாச்சன் யாரு, அவரை தேடுறதான் கதை அப்படின்னு நாம் நினைக்கும் போது பிளாஷ்பேக் ஓப்பன் ஆகி ஒரு குறிப்பிட்ட நாய் இனத்தை தேடி குரியாச்சன் மலேசியாவுக்கு போகிற மாதிரி காட்சிகள் வரும். அந்த இடத்துல தான் இந்த படத்தோட கதை டோட்டலா வேற ஒரு ஜானருக்கு ஷிஃப்ட் ஆகுது. குரியாச்சன் யாரு, அவர் எங்க தலைமறைவா இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்க வந்திருக்கிற போலீஸ் தான் நரேன். நரேன் கேரக்டர் ஒவ்வொரு விஷயமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்க நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. மனிதர்கள் நாம நினைக்கிற மாதிரி இல்ல, ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க முகமுடியை மாத்திக்கிட்டு வேற மனுஷங்களா மாறிட்டே இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த ரைட்டிங்ல அழகா கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேவிலையும் அந்த விஷயம் கரெக்டா கன்வெர்ட் ஆகுது. படம் முடிஞ்ச பிறகு நம்ம யோசிச்சு பார்த்தாலோ இல்லை படத்தை மறுபடியும் முதல்ல இருந்து பார்த்தாலோ கிளைமேக்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டுக்கான க்ளூஸை இவங்க அங்கங்கே விட்டுருக்கிறத நம்மளால உணர முடியும். இது ஒரு பீரியட் படம். கதைக்கான இடமா இல்லை இடத்துக்கான கதையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இந்த லேண்ட்ஸ்கேப்புமே இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டரா பிளே பண்ணியிருக்கு. மூடு பனி, கத்துற காத்து, அடர்த்தியான காடு, பயமுறுத்துற நாய்கள் அப்படின்னு அந்த இடத்த காட்டுற விதமே அவ்வளவு அழகா இருக்கு. கதாசிரியரான பாகுல் ரமேஷ் தான் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபரும் கூட. அதனாலேயே ஒளிப்பதிவு அற்புதமா இருக்கு. அவர் கற்பனை பண்ண விஷயங்களை அப்படியே திரையில கொண்டு வந்திருக்காரு. முஜீப் மஜீத்தோட மியூசிக்கும் அற்புதமா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல நல்லா பண்ணியிருக்காரு. வேட்டை நாய்களை க்ளோஸ் அப்ல காட்டும் போது நடுக்கம் வர மாதிரி ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு. அது தியேட்டர்ல கேட்கறதுக்கு சூப்பரா இருந்தது. பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்கும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்ற வர டயலாக்கா இருக்கட்டும், வீட்டில் இருக்க பொண்ணும் நாயும் ஒண்ணுதான், ரெண்டுமே கூண்டுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற டயலாக்கா இருக்கட்டும், சாப்பாடு போடுறதே ஒரு வகையில உரிமை கொண்டாடத்தான் அப்படின்னு வர டயலாக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இந்த கதையோட ஆழத்தை அதிகப்படுத்துற மாதிரியே இருக்கு. படத்துல பிரச்சனைன்னு பார்த்தா 2 மணி நேர படம் தான். கரெக்டா 2 மணி நேரம் 5 நிமிஷம் தான் இந்த படம் ஓடுது. ஆனா பெரிய படம் பார்த்த மாதிரி ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவா போகும். பொறுமையா இருந்தா பலன் கிடைக்கும் அப்படின்ற பழமொழியை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை நீங்க கண்டிப்பா அனுபவிக்க முடியும். ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை கருவுக்காக இது 16 வயதுக்கு மேற்பட்டவருக்கு மட்டுமே.